வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்தில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் நிறைய நாள், அதாவது நிறைய நாள் ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி அமையிற நாட்களில் நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? இது என்ன ஸ்ட்ராட்டஜி, இதை பற்றினா எப்படி நம்ம இதை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, அதை நார்மலாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கேப் டவுன் ஓப்பன்லேயும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு ரேஞ்சிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல் என்ன அப்படின்னா, 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. சரியா? 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு, இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் சொன்னோடனே இது நான் பார்த்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்லாம் போயிடாதீங்க. இதில் ஒரு யூனிக்கான ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நீங்கள் அது வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணாதான் தெரியும். பார்த்துட்டு உடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறது வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும்ட்டு போயிடுவீங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இது வந்து நான் வந்து இதில் சொல்லக்கூடிய சில ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது 5 மினிட் கேண்டிலுடைய ஒரு ஓப்பனில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைமில் வந்து ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. க்ளோசிங், அந்த 5 மினிட் கேண்டிலுடைய க்ளோசிங் இருக்கு இல்லையா, எங்கே ஓப்பன் ஆகி எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இது ஓப்பன் லைன், இது வந்து க்ளோசிங், 5 மினிட் கேண்டிலுடைய க்ளோசிங். சரியா? ஓகே, இது வந்து ஹை, 5 மினிட் கேண்டிலுடைய ஹை. இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து செல்லர், அதாவது பையரோட செல்லர்ஸ் வந்து அதிகமான ஒரு இம்பேலன்ஸில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்குது, பையர்ஸ் வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்காங்க, அப்போ நம்ம கால் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நார்மலாக இந்த ஸ்ட்ராட்டஜி நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன்லேயோ இல்லை ஒரு கேப் அப் ஓப்பன்லேயோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் டேவுடைய ரேஞ்ச் க்ளோசிங்லேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்ன சொல்கிறேன் உங்களுக்கு, அப்ளை இது பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் ப்ரைஸ், அதாவது 5 மினிட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ், அதோட க்ளோசிங் ப்ரைஸ், ஹை லோ, இந்த நாளையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஹையை கட் பண்ணுதா இல்லைனா லோவை கட் பண்ணுதான்னு நீங்கள் வாட்ச் பண்ணணும். மெயினாக தான் பிரச்சனை என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து அகைன் வந்து ஹையை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும்னா, அடுத்து வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து மேலே தான். அதாவது லோவை கட் பண்ணி ஹையை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான் அன்னைக்கு. உடனே நம்ம வந்து ஹையை கட் பண்ணோன்னே ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. அதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஹையை கட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து ஹையை கட் பண்ணுது. ஹையை கட் பண்ணிவிட்டு உடனே லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து லோ தான். ஸோ ஆனால் உடனே ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. அதுக்கு ஒன்று இடம் இருக்குது நான் சொல்கிறேன். ஓகே, எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் திருப்பி வந்து அதாவது என்னென்னா, இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 5 மினிட் க்ளோசிங் ப்ரைஸ், இந்த ரெட் கலர் லைன் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் லைனுக்கோ இல்லைனா லோவுக்கோ மார்க்கெட் திருப்பி வரும். அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இதுதான் நார்ம்ஸ். பார்த்தீங்களா, மார்க்கெட் ஒரு ஸ்பைக் கொடுக்கும். இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் வச்சுருக்கிற பேர் என்ன, பவர். ஓகே, ஒரு 5000 வாட்ஸ் பவர், 5000 வாட்ஸினுடைய இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குமோ அந்த பவர் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக அந்த ஓப்பனை தொட்டுருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் கொடுக்கும். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, நான் பின்னாடி ப்ரீவியஸாக வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் மெயினாக இன்னொன்று பார்க்கணும். அது என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஓகே, இப்போ இந்த நாட்களில் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஓப்பன், இது க்ளோசிங், இதுதான் வந்து லோ. மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகி ஹையை கட் பண்ணிடுச்சு. ஹையை கட் பண்ணிவிட்டு லோவை கட் பண்ணிடுச்சு. நமக்கு இதான் லோ, இந்த லோவை கட் பண்ணிவிட்டு சரி, இப்போ லோவை கட் பண்ணோடனே நம்ம ட்ரேட் எடுக்கலாமானா கூடாதுன்னு சொல்லிடுறோம் இல்லையா. மார்க்கெட் வந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு மார்க்கெட் திருப்பி வரும். அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். எக்ஸாக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு வரும். இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வரும்.
ஓகே, வருதா? இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணி இந்த இது உண்மையிலே இது ரெசிஸ்டன்ஸ் தானா, இது சப்போர்ட் தானா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இது நீங்கள் நிறைய நாட்கள், அதாவது இது ப்ரீவியஸாக நான் இருக்கக்கூடிய நாட்களில் இது நான் 2 நாள் வச்சு காமிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு நாள் கூட நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதாவது ஹையையும் கட் பண்ணி லோவையும் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஹையையும் கட் பண்ணி லோவையும் கட் பண்ணணும். ஆனால் எங்கேயும் கட் பண்ணலை அப்படின்னா நோ ட்ரேட். ஓகேவா? ஸோ எங்கேயும் கட் பண்ணலைன்னா நோ ட்ரேட். அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்க சைடேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் லோ மட்டும் கட் பண்ணியிருக்கு, ஹையை கட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான இந்த ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஓகேவா? ஹையை கட் பண்ணி லோவை கட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஒரே வந்து அதே மாதிரி மார்க்கெட் ஒன் சைட்லேயே போயிட்டு இருந்ததுனாலும் நோ ட்ரேட். ஓகே, இது பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஓப்பன். இது க்ளோசிங். இந்த 2 லைனும் ஓப்பன் க்ளோசிங். ஹைங்கிறது இது பக்கத்தில் நியரஸ்ட்டாக தான் இந்த இருக்குல்லையா, இந்த இடத்துல தான் நான் ஹை வருது. ஒரே நிமிஷம். ஓகே, இதுதான் ஹை வருது. ஓகே, மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஹையை கட் பண்ணி இது லோவையும் நம்ம கட் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம திருப்பி எங்கே ட்ரேட் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு மார்க்கெட் திருப்பி வரும், அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் எங்கே திருப்பி வந்துருக்கு பாருங்கள். இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். இந்த லைன் மேலே இருக்கு இல்லையா, இந்த லைன் க்ளோசிங் ப்ரைஸ். எப்போ திருப்பி மார்க்கெட் வந்து க்ளோசிங் பிறகு வருதோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து நம்ம திருப்பி வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகும். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் செயினில் போய் இந்த ப்ரைஸ் இப்போ பர்டிகுலராக இப்போ இந்த டைமில் இன்றைக்கி எடுத்து இது இன்றைக்கி ஒரு நாள் அன்றைக்கி நம்ம இது கரண்ட்டாக நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ இது 24,100. அப்போ இந்த 24,100 அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்போவுமே உங்களுக்கு ஆப்ஷன் செயினே இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாருமே ஆப்ஷன் செயின் வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் நீங்களும் தெரியும், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அது ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ மார்க்கெட்டு 24,100 அப்படிங்கிற லெவலுக்கு வருது அப்படின்னா, அப்போ 24,100 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா காலுடைய ப்ரீமியத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்சின் ஓயவும் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள், வால்யூம் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சின் ஓயே ரெண்டும் வந்து அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி வால்யூம் வந்து புட் சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கால் சைடில் அதிகமாகவும் கால் சைடில் வந்து கம்மியாகவும் புட் சைடில் அதிகமாகவும் இருக்கணும் வால்யூம். நம்ம வந்து புட்டை வந்து பை பண்ண போகிறோம் அப்படின்னா. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு நான் ஆப்ஷன் சைடில் காமிக்கிறேன். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து புட் சைடோட புட் சைடில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதிகமாக இருக்கிறது கால் சைடில் இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்க போகுது. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம அதாவது இது வந்து ப்ரீவியஸாக நடந்தது. இப்போ நேற்றுக்கு நம்ம ப்ரீவியஸாக முடிஞ்சது, நேற்றுக்கு இல்லை. ஸோ ப்ரீவியஸாக முடிஞ்ச மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு இப்போ இதை காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி இந்த லைன் எடுத்துரும். ஓகே, ஓப்பன் ஆகி திருப்பி மார்க்கெட்டை வந்து ஹையை கட் பண்ணி லோவை கட் பண்ணி ஹையை கட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹையில் தான் முடியும். அதேமாதிரி ஹையை கட் பண்ணி லோவை ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணி ஹையை கட் பண்ணிச்சுன்னா ஹையில் முடியும். அதே மாதிரி ஹையை கட் பண்ணிவிட்டு லோவில் வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு எதை கட் பண்ணுதுன்னு பாருங்கள், ஆப்போசிட் லைன். ஓகேவா? ஆப்போசிட்டாக சிந்திச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஹையை கட் பண்ணிவிட்டு திருப்பி லோவை கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து லோவை கட் பண்ணி ஹையை கட் பண்ணிட்டுனா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு. அப்போ நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா மார்க்கெட் ப்ரீவியஸாக இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய க்ளோசிங் இருக்குல்லையே அங்கே வரும் மார்க்கெட். திருப்பி அங்கே வச்சு நம்ம பை பண்ணணும், காலையோ புட்டையோ. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் பவர். ஓகேவா? நான் வச்சுருக்கிற பேர் வந்து பவர். ஒரு 5000 வாட்ஸ் கரண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 24,213. அப்போ 24,213னா 24,213ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ சப்போர்ட்டுங்கும் போது நம்ம புட் சைடில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சேஞ்சின் ஒய் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நம்ம காலை பை பண்ண போகிறோம். கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கணும், புட்டை விட கம்மியாக இருக்கணும்.
ஓகேவா? புட்டை கம்பேர் பண்ணும்போது கால் சைடில் வந்து ஓஏவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்ச் இன் ஓஏவும் கம்மியாக இருக்கணும். வால்யூம் வந்து கால் சைடில் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம காலை தான் பை பண்ண போகிறோம். ஆனால் இங்கே நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போ நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஆப்ஷன் செயின் சார்ட்டில் உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். ஆப்ஷன் செயின், இது ஆப்ஷன் செயின் பாருங்கள். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் 24,200. இது ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது வந்து சேஞ்ச் இன் ஓஏ, இது வால்யூம். ஓகேவா? வால்யூம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இது வந்து புட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறோம். புட் சைடு தான் நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். 24,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த இடம் தான் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குது. திருப்பி வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஹையை கட் பண்ணியிருக்கு. திருப்பி நம்ம என்ட்ரி எடுக்கிறதா இருந்ததுன்னா அதான் க்ளோசிங் லைன். 24 மன்னிக்கணும் ஓப்பன் லைன். ஓகேவா? ஓப்பனாக க்ளோசிங்க்காக வரும்னு சொன்னோம் இல்லையா? மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு திருப்பி வரும். ஓகே, அந்த 24,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். என்ட்ரி கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம காலை பை பண்ண போகிறோம். புட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ புட் ஆப்ஷனுடைய ஓஏவும் சேஞ்ச் இன் ஓஏவும் வால்யூம் பார்க்கணும். ஸோ பாருங்கள், எல்லாமே இதில் வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது, சேஞ்ச் இன் ஓஏவும் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் 74 இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் நமக்கு வந்து நியரஸ்ட் வந்து 1,91,90,75 இருக்குது. இதே வந்து நமக்கு கால் சைட் பாருங்கள். ஓகே, கால் சைட் பாருங்கள் ஓஏவை. இது கால் சைடுடைய ஓஏ, இது கால் சைடுடைய இது கால் சைடு ஓஏ, இது கால் சைடுடைய சேஞ்ச் இன் ஓஏ, இது வந்து வால்யூம். ஓகேவா? வால்யூம் மட்டும்தான் நமக்கு வந்து கால் சைடில் கம்மியாக இருந்தது. அதனால தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கவா வேண்டாமா நான் வந்து நேற்றுக்கு வெயிட் பண்ணது. நேற்றுனா ப்ரீவியஸாக நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ட்ரேடு. ஏன்னா கால் சைடு வந்து நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸாக இருக்கணும். ஏன்னா காலை நம்ம பை பண்ண போகிறதுனால. ஆனால் என்ன நடந்ததுன்னா ஓஏ எல்லாமே சப்போர்ட் பண்ணுது நமக்கு. நம்மளுடைய சப்போர்ட் லைனும் அந்த இடத்துல கரெக்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் வால்யூம் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுனால யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எடுத்துட்டேன், ட்ரேட் எடுத்தேன். ஓகேவா? ட்ரேட் எடுத்துகிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்குவோம். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிரோன்ட்டு நல்ல ஒரு ஸ்பைக் கொடுத்துச்சு. அவ்வளோ ஒரு ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பவர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஒரு 5000 வாட்ஸ் கரண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர், அதே மாதிரியான ஒரு பவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை வச்சு நான் வந்து என்னென்னா இந்த மாதிரி நாட்கள் அமையும் போது மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் அப்ளை பண்ணி ட்ரேட் எடுப்பேன். ஓகேவா? நான் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் வந்து என்றைக்கு நமக்கு அமையுது அப்படின்னோ அன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவேன். ஹையை கட் பண்ணி லோவை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு ஓப்பன் ஆகி. ஓகேவா? அதே மாதிரி ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணி ஹையை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு. எங்கே ட்ரேட் எடுக்கணுங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் முன்னாடி ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது மார்க்கெட் திருப்பி அந்த ஓப்பன் லைனுக்கோ அந்த க்ளோசிங்க்கோ மார்க்கெட் வரும். திருப்பி காட்டுதான் உங்களுக்கு நான். ஓகே, ஓப்பன் ஆகி திருப்பி மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்கு, அதாவது என்னென்னா இதோடைய க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் மார்க்கெட் வரும்னு நான் சொல்லேன். ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 24,200. இது 213 ஓப்பன் ப்ரைஸ், 200ங்கிறது அதோடைய க்ளோசிங் ப்ரைஸ். அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் திருப்பி வரும். வந்து தான் மார்க்கெட்டை வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கும். நமக்கு என்ட்ரி கிடச்ச உடனே என்ட்ரி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா 5 மினிட் கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துட்டுனா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு கீழே மார்க்கெட் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி கொடுக்கோங்க. இந்த டே லோ வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸாக. ஓகேவா? இந்த டே லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ட்ரேட் எடுத்திங்கன்னா அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டுனா நம்ம வந்து வெளியே வந்துடுங்க. ஆப்ஷன் அவுட். ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் ஏன்னா இண்டெக்ஸ் வராது, ஆப்ஷன் கீழே வந்துடும். ஓகேவா? இண்டெக்ஸ்க்கும் ஆப்ஷனுக்கும் நிறைய வந்து நம்ம வந்து இது பண்ணணும். இங்கே இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்காது, லோவே கட் பண்ணியிருக்காது. ஆனால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லோவை கட் பண்ணி மார்க்கெட் ஒரு ஸ்பைக் கொடுக்கும். அதனால் ஆப்ஷனில் சார்ட் வந்து நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது தயவுசெய்து ஆப்ஷனில் வந்து ஸ்டாப் லாஸ் போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இண்டெக்ஸை பார்த்து மைண்டில் வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் கீழே லோவை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நான் வெளியே வந்துடும். லோவை கட் பண்ணலாம். சம்டைம் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே லோ வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்பைக் கொடுக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு போயிடும் மார்க்கெட் வந்து. ஓகே, அந்த மாதிரி ஆனால் வரலாம். க்ளோசிங் மட்டும் கொடுத்துடக்கூடாது. க்ளோசிங் கொடுத்துட்டுனா உடனே எக்ஸிட் ஆயிடணும். சின்ன லாஸாக இருக்கும், அந்த லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். திருப்பி அடுத்தாலும் நம்ம போகணும். இது ஒரு 80% கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த ரேஷியோவை நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நாள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே.
நன்றி.